சிச்சுவின் கோழி குழம்பு வியாபாரம். ஊர்ல சோட்டு கிளி ஆடுங்களை வாங்கி மேய்ச்சி அதுங்களை வித்து பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. துணிக்குருவி அவ வீட்டுக்கு பின்னாடியே ஒரு கோழி ஃபார்ம் நடத்திக்கிட்டு அதுல இருக்கிற கோழிங்களை வளர்த்து வித்து அது மூலமா பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. இப்படி எல்லாரும் சொந்தமா ஏதோ ஒரு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல இருக்க சிச்சு காக்கா மட்டும் இதே மாதிரி ஏதாவது வியாபாரம் பண்ணி ஒரே ராத்திரியில சூரிய வம்சம் சரத்குமார் வளர்ந்த மாதிரி பணக்காரனா வளர்ந்துடணும் அப்படின்னு அது ஆசைப்பட்டுச்சு. எப்படியாவது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு ஆகணும்னு யோசிக்க ஆரம்பிச்சு 10 மாசமே முடிஞ்சு போச்சு. ஆனாலும் இன்னும் கூட ஒரு வியாபாரத்துக்கான ஐடியா சிச்சுவுக்கு கிடைக்கல. ஒரு நாள் காலையில சிச்சு காக்கா வீட்டோட திண்ணையில உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுடைய பிள்ளையான சின்ன காக்கா அங்க வந்தான். அப்ப சின்னு அவங்க அம்மா கிட்ட, அம்மா, ஓ அம்மா, நானும் உங்களை 10 நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் திண்ணையிலேயே உக்காந்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வியாபாரத்தை ஆரம்பிக்க மாட்டீங்களா? ஊர்ல எல்லாரும் டெய்லி வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிக்கிறாங்க. ஆனா நீங்க இந்த திண்ணையிலேயே உக்காந்துக்கிட்டு பகல் கனவை கண்டுகிட்டு இருக்கீங்க. டெய்லி பருப்பு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிக்குதுமா. அப்போ சிச்சு காக்கா, டே சின்ன, எந்த மாதிரி வியாபாரத்தை செய்யணும், எவ்வளவு காசுக்கு செய்யணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்டா. நான் மத்தவங்க மாதிரி 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு வேலைக்கும் போக மாட்டேன், வியாபாரத்தையும் ஆரம்பிக்க மாட்டேன். நான் என்ன வியாபாரத்தை எப்படி ஆரம்பிக்கணும்னு கம்ப்யூட்டர் விட என்னோட மூளையில நான் ஃபாஸ்டா கணக்கு போட்டு வச்சிருக்கேன். நான் சம்பாதிச்சா லட்சக்கணக்குல சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆகணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு புரியாது. நீ சின்ன பையன் இல்லையா, நீ போய் விளையாடு போ. சின்னு அவனுடைய தலையில கைய வச்சுக்கிட்டு, ஐயோ அம்மா, நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு வாரத்துல 10 நாள்ல கோடீஸ்வரம் ஆகணும் அப்படின்னு ஏதேதோ கணக்கு போட்டுக்கிட்டு வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி 10 நாள்ல ஒரு வாரத்துல எல்லாம் பிசினஸ் ஆரம்பிச்சு யாரும் கோடீஸ்வரங்க ஆக மாட்டாங்கம்மா. உங்களுக்கு என்னால சொல்ல முடியாது. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடுறேன். அப்படி சின்ன காக்கா அவங்க அம்மா மேல இருக்கிற கோவத்துல திட்டிக்கிட்டே அங்கிருந்து வெளியில வந்துட்டான். ஏற்கனவே கோவில் வாசல்ல படிக்கட்டுல அவனுடைய நண்பர்களான புஜ்ஜியும் பண்ணுவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சின்ன காக்காவும் அங்க வந்தான். சின்னு ஒரு மாதிரி சோகமா இருக்கிறத அவங்க கவனிச்சாங்க. டே சின்ன, ஏண்டா உன் முகம் எல்லாம் வாடி போயிருக்கு? என்ன, உங்க அம்மா ஏதாவது கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்களா? எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வருவேன், இன்னைக்கு உன் மூஞ்சி ரொம்ப வாடி போயிருக்கு. ஆமாண்டா சின்னு, மறுபடியும் உங்க அம்மா வியாபாரம் அது இதுன்னு காசை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்களா? டே சின்னு, என்னடா உங்க அம்மாவோட கதை? ஆமாண்டா பண்ணு, எங்க அம்மாவை நினைச்சாலே ஒரே தலைவலியா இருக்குது. புஜ்ஜியோட அம்மாவான துணி சித்திய பாத்தியா? காலையில எந்திரிச்சு கோழிங்களை வளர்க்குறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி உங்க அம்மா கூட காட்டுக்கு போய் ஆடுங்களை மேய்க்கிறாங்க. நல்லா பணத்தை சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணி நல்லா பிசினஸ் பண்றாங்க. ஆனா எங்க அம்மாவை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. காலையில எந்திரிச்சு அந்த திண்ணை மேல உக்காந்துக்கிட்டு எதையும் சமைக்காம 10 நாள்ல ஒரே வாரத்துல பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுறேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதனால நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, ஆமாண்டா பண்ணு, உங்க அம்மா உண்மையிலே ரொம்ப புத்திசாலிடா. அவங்க 10 நாள்ல ஒரே வாரத்துல பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அவங்க உண்மையிலேயே ரொம்ப தெளிவா யோசிக்கணும். நீ கவலைப்படாத, உண்மையிலேயே உங்க அம்மா பெரிய பிசினஸ் மேன்ரா. ஆமாண்ட சின்னு, எங்க அம்மா துணி ஆண்டி எல்லாரும் கஷ்டப்பட்டு எப்படி முன்னேறணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு வாழ்றவங்க. ஆனா சிச்சு ஆண்டி நல்ல பிரெயின் இருக்கிறவங்க, புத்திசாலியா யோசிச்சு நல்ல பிசினஸ் ஆரம்பிச்சிருவாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இருடா. பாவம் சின்னு கவலையா, என்னவோடா, நீங்க 2 பேரும் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையா கொஞ்சம் தைரியமா கூட இருக்கு. சரி, இப்ப அத பத்தி எதுக்கு யோசிக்கிறது, வாங்க கிரவுண்டுக்கு போய் விளையாடலாம். அப்படி 3 பசங்களும் அவங்க பேசுறதை எல்லாம் முடிச்சிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் சிச்சு காக்காவ வீட்டுல தனியா உட்காந்துக்கிட்டு இருந்தா. சரி, வியாபாரத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரலான்னு சொல்லி சிச்சு காக்கா வீட்டை விட்டு எழுந்திருச்சு அதோட வீட்டு தெருவுல நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் எதிர்க்க லூசி புறா வந்துகிட்டு இருந்துச்சு. லூசி காலையிலே ஆபீஸ்க்கு போய் ரொம்பவும் அசதியா வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ லூசிய பார்த்து சிச்சு காக்கா, என்ன லூசி,
சிட்டில ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு இப்பதான் வந்துகிட்டு இருக்கியா? ஐயோ, ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. மூஞ்சி வேற ரொம்ப வாடி போயிருக்கே. அப்போ லூசி புறா, ஐயோ ஆமா சிச்சு, பகல் முழுக்க அந்த சிட்டில ஆபீஸ்ல உக்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொல்யூஷன்ல சுத்தி சுத்தி வீட்டுக்கு வரும்போது இவ்வளோ டயர்ட் ஆயிடுது. உன்ன மாதிரி திண்ணையில உக்காந்துக்கிட்டு பகல் கனவு காண்ற அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா? ஆமா, இந்த நேரத்துல நீ எங்க கிளம்பிட்ட சிச்சு? இங்க பாரு லூசி, நான் உக்காந்துக்கிட்டு பகல் கனவு காண்றேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பெரிய பிளானே நான் போட்டு வச்சிருக்கேன்னு அர்த்தம். எனக்கு ஒரு வாரத்திலேயே நான் ஏதாவது பிசினஸ் பண்ணா கூடிய சீக்கிரமே நான் முன்னேற மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ சிட்டில தானே இருக்க, அங்க என்ன பிசினஸ் பண்ணா நல்லா லாபம் வரும், என்ன பண்ணா சக்சஸ் ஆகும்னு தெரியும்ல? அப்போ லூசி ரொம்ப கோவமா, ஐயோ பைத்தியக்காரி, ஒரே வாரத்துல முன்னேறணும் அப்படின்னா அது உன்னோட உண்மையான பகல் கனவா தான் இருக்கும். ஏதாவது திருட்டுத்தனம் செஞ்சா மட்டும்தான் ஒரே வாரத்துல முன்னேற முடியும். கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சு லாபத்தை சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அது உண்மையிலேயே சாத்தியமே இல்ல. சும்மா 10 நாளா வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருக்கியே, இருக்கிறதையும் இழந்துராத. ஏதாவது ஒரு நல்ல வேலையை பார்த்துக்கிட்டு போ. நானே ஆபீஸ்க்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு சோர்வாயி வந்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட ஐடியா கேக்குறியா நீ? அப்படி லூசி புறா சிச்சு காக்காவை திட்டிட்டு அங்கிருந்து போயிட்டான். ஆனா லூசி சொன்னது எதையுமே சிச்சு காக்கா பெருசா எடுத்துக்கல. அதுக்கு பதிலா அவ சிரிச்சா. அப்ப சிச்சு மனசுக்குள்ள, அப்பா, இந்த ஜனங்களுக்கு என்ன பார்த்தா வெறும் வயிற்றுச்சல்ல தான் சாவுறாங்க. நான் முன்னேறி மேல் மட்டத்துக்கு போனோன்னு பார்த்தா ஆமா இவங்களுக்கு என்ன ஆகுது? இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம், எப்பவும் எல்லாரும் சொல்றது தானே. இதுக்காக என்னோட யோசனையை விட்டுருவேனா? அப்படி சிச்சு காக்கா அப்படி யோசிச்சுக்கிட்டே இன்னும் கொஞ்சம் உள்ள போகும்போது ஊருக்கு நடுவுல ஒரு மரத்துக்கு கீழே மகியும் குஹுவும் பேசிக்கிட்டு இருந்தத பாத்துச்சு. பார்த்து அவங்க 2 பேர் பக்கத்துல போச்சு. என்ன சிச்சு, பகல் நேரத்துல நடக்கிறத விட்டுட்டு நைட் நேரத்துல நடக்கிற கிளைமேட் நல்லா இருக்குன்னா சரி, உன்னோட வியாபார யோசனை எங்க வந்திருக்கு? குஹு சிரிச்சுக்கிட்டே, ஆமா சிச்சு, நாங்களும் உன்னோட 10 நாள் கனவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வியாபாரத்தை ஆரம்பிக்க போறியா இல்ல அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்குவியா? சிச்சு ரொம்பவும் திமிரா, என்ன மகி, நீங்களும் என்ன கேவலப்படுத்தி பார்க்கணும்னு என்ன பார்த்து இப்படி நக்கலா பேசுறீங்களா? ஒரு வியாபாரி உயர்ந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு எனக்கு தானே தெரியும். நீங்க எல்லாரும் சொல்றீங்கன்னு நான் என்னோட முயற்சிய கைவிட மாட்டேன். கூடிய சீக்கிரம் என்ன வியாபாரம் செய்யணும்னு முயற்சி பண்ணி மேல வருவேன். சரி சிச்சு, உன்னோட முயற்சிய நீ கைவிடாத. கூடிய சீக்கிரமே நீ ஒரு நல்ல பிசினஸ் பண்ணி மேல வரணும்னு நாங்க எல்லாருமே வேண்டிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் சிச்சு. தேங்க்யூ மகி, தேங்க்யூ குஹு. சரி சரி, நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு தூக்கம் வருது. ஓகே, குட் நைட். சிச்சு காக்கா அவங்க கூட பேசிட்டு அதோட வீட்டுக்கு போய் படுத்து நல்லா தூங்குச்சு. ஆனா அடுத்த நாள் காலையில அவங்க ஊர்ல வானிலை மாறுச்சு. திடீர்னு இடி மின்னல் சத்தத்தோட சில்லுன்னு காத்தோட பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது அவங்க ஊர்ல. இடி மின்னல் சத்தத்தை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா கண் முழிச்சு வெளியில வந்து பார்த்தா சோன்னு மழை பெஞ்சு ஊரெல்லாம் சேரா இருந்துச்சு. அப்பதான் தூரத்துல சிச்சு காக்கா கண்ணுக்கு ஒரு காட்சி தெரிஞ்சுது. துணிக்குருவியும் சோட்டுக்கிளியும் கையில ஒரு கொடைய பிடிச்சுக்கிட்டு ஒரு மரத்துக்கு கீழே நின்னு சோகமா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்காவுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னே புரியல. டே சின்னு, அந்த துணியும் அந்த சோட்டுவும் இந்த நேரத்துல ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு அந்த மரத்துக்கடியில வந்து நின்னுக்கிட்டு ரொம்ப கவலையோட பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல. ஆமா, அவங்க பிரச்சனை என்னன்னு உனக்கு ஏதாவது தெரியுமாடா? அப்போ சின்ன காக்கா வெளியில வந்து, ஆமாம்மா, புஜ்ஜி என்கிட்ட சொன்னா, துணி ஆண்டி கோழி வியாபாரத்தை செய்கிறாங்கல்ல, அந்த கோழியை சிட்டியில் கொண்டு போய் விற்றா அவங்களுக்கு நல்ல லாபம் வருமா. ஆனால் சிட்டியிலேருந்து நேற்று யாரோ இங்கே வந்து அவங்கக்கிட்ட கோழியை கொடு அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்க கேட்ட ரேட்டுக்கு கொடுத்தா ஆண்டிக்கு ரொம்பவே நஷ்டம் வந்துருமா. அதனால கொடுக்கவும் முடியாது வச்சுக்கவும் முடியாதுன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அதை கேட்டு சிச்சு, என்னது, சிட்டிக்காரங்க வந்து கோழிய குறைஞ்ச விலைக்கு கேட்டாங்களா? நல்லா வளர்த்து குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறதுன்னா நஷ்டம் தானே. அப்பதான் சிச்சுவுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சது. இரு சின்ன, எப்படியும் புஜ்ஜி இந்த கோழிய குறைஞ்ச விலைக்கு யாருக்கோ விற்க தானே போறா, அதை எனக்கு வித்துட்டு போட்டோம், நான் அவளுக்கு காசு தரேன்.
அதுக்கப்புறம் அந்த கோழியில நான் சமையல் செஞ்சு வித்தா நல்ல லாபம் வரும்ல. டேய் சின்ன, எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சுடா. சின்ன காக்கா ஷாக் ஆயிட்டான். என்னம்மா சொல்றீங்க? துணி சித்திக்கிட்டு இருந்து கோழியை நீங்க வாங்குறீங்களா? ஆமாண்டா, ஏன்டா நான் வாங்கக்கூடாது? எப்படியும் அவ சிட்டிக்காரங்களுக்கு கோழியை விற்க போறா. அவங்கள விட ஒரு 20 ரூபா நான் போட்டு அதிகமா கொடுக்குறேன். அப்போ அவ அந்த கோழியை எனக்கு தானே விற்கிவா. அந்த கோழியை வச்சு நான் இங்கே சமையல் செஞ்சு வியாபாரம் பண்றேன். இன்னைக்கே இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்க போறேன். சிச்சு காக்கா உடனே அவ வீட்டுக்குள்ள இருந்த ஒரு கொடைய பிடிச்சுக்கிட்டு அந்த மலையில துணி அப்புறம் சோட்டு நின்னுக்கிட்டு இருந்த அந்த மரத்துக்கு கீழே போய் நின்னா. துணி துணி, என்னடி கொட்டுற மலையில இங்க நின்னுக்கிட்டு ஏதோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? என்னடி ஆச்சு உனக்கு? துணி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, என்னன்னு சொல்ற சிச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கோழிங்களை வளர்த்தேன். ஆனா சிட்டில இருந்து யாரோ வந்து குறைஞ்ச விலைக்கு கோழிய கேக்குறாங்க. அவங்க கேக்குற விலைக்கு கொடுத்துட்டா எனக்கு கொஞ்சம் கூட லாபம் வராது. ஒரே தடவை இதை சிட்டிக்கு கொண்டு போய் விற்கணும்னா கொண்டு போற செலவு வேற அதிகமாகும். இவ்வளோ கோழியை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கேட்டாங்களா? ஆமா துணி, இந்த சிட்டிக்காரங்க உங்ககிட்ட ஒரு கோழிக்கு எவ்வளவு காசு கொடுக்குறேன்னு கேட்டாங்க. துணி ரொம்ப கவலையா, ஒரு கோழிய 100 ரூபாய்க்கு கேட்டாங்க. எனக்கு 100 ரூபாய்க்கு கொடுத்தா எனக்கு நஷ்டம் வந்துடாதா? அதை 150 ரூபாய்க்கு கேட்டா கொடுத்துருப்பேன். வெறும் 100 ரூபான்னு சொன்னா எனக்கு வாங்கின ரேட்டும் கட்டுப்படி ஆகாது. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன்ல. சிச்சு மனசுக்குள்ள, ஆஹா, 150? அப்படின்னா நான் ஒரு 120க்கு கேட்டா கண்டிப்பா எனக்கு கொடுக்குவா போல அப்படின்னு நினைச்சு சிச்சு துணி கிட்ட, ஐயோ துணி, நீ உன்னோட கோழிங்களை அந்த சிட்டிக்காரங்களுக்கு கொடுக்காத. உன்னோட கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. அதனால உன் கோழிய நானே வாங்கிக்கிறேன். அது கேட்டு துணி ஆச்சரியமா, என்னது, கோழிய நீயே வாங்கிக்கிறியா? உனக்கு எதுக்காக சிச்சு இவ்வளோ கோழி? நான் ஒரு பெரிய வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு இருக்கேன். அதுக்கு எனக்கு கோழிங்க அவசியம் இருக்கு. சிட்டிக்காரங்க எப்படியோ உங்ககிட்ட 100 ரூபாய்க்கு தானே கேட்டாங்க. நான் உனக்கு 120 ரூபா கொடுக்குறேன். அந்த கோழிங்களை எனக்கே கொடுத்துரு. துணி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, சிச்சு, 120 ரூபாக்கா? 120 ரூபா? நான் இந்த கோழியை சிட்டிக்கு கொண்டு போய் வியாபாரம் செய்யணும் அப்படின்னா வண்டி சார்ஜு, இதை கூட்டிட்டு போகிறது, என்னோட அலைச்சல், இந்த மாதிரி எல்லாம் பார்த்தாலும் எனக்கு 150 ரூபா கிடைக்கும். இந்த பஸ் சார்ஜு அது இதுன்னு எனக்கு ஒரு 30 ரூபா எப்பவுமே போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு மிச்சமாக இருக்கிறது வெறும் 120 ரூபா தான். அதே 120 ரூபாவை நீ எனக்கு இங்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்கு வேண்டான்னு சொல்ல போகிறேன்? அது இல்லாமல் நம்ம ஊர் ஜனங்களுக்கு கொடுத்தேன்ற சந்தோஷம் எனக்கு இருக்கும். உன்னோட வியாபாரத்துக்கு ஆல் தி பெஸ்ட் சிச்சு. சோட்டு சந்தோஷமா, வாவ் துணி, இது நல்ல டீலிங். எப்படியும் உனக்கு சிரமமே இல்லை. சிச்சுக்கும் குறைஞ்ச விலைக்கு கோழி கிடைக்க போகுது. சிச்சு, எப்படியும் நீ புது வியாபாரத்தை ஆரம்பிக்க போற. சரி, அப்போ சிச்சு, நீங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருங்க. கூடிய சீக்கிரம் நான் எப்படி வியாபாரத்தை ஆரம்பிச்சு லாபத்தை சம்பாதிக்கிறேன்னு. அப்படி சிச்சு காக்கா திட்டம் போட்டபடியே அடுத்த நாள் அவளுடைய வியாபாரத்தை ஆரம்பிச்சா. ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஒரு டென்ட் போட்டா. மழை தண்ணியில நனையாம இருக்கிற மாதிரி ஒரு பெரிய மண்ணடுப்பை ஏற்பாடு பண்ணா. அதுக்கப்புறம் அதுல அவ கோழி குழம்ப சமைக்க ஆரம்பிச்சா. சிச்சு சமையல் செய்யறதுல ரொம்பவும் திறமைசாலி. அதுவும் அந்த மழை பெய்யற நேரத்துல சுட சுட சாப்பாடு, அவ செய்யற கோழி குழம்போட வாசம் அந்த ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருக்குமே ஏதாவது சுட சுட இந்த குளிருக்கு இதமா சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதே நேரத்துல தான் சிச்சு காக்காவோட டென்ட் கிட்ட இருந்து கமகமான கோழி குழம்போட மனம் வரும்போது பறவைங்க எல்லாருமே கொடைய பிடிச்சுக்கிட்டு வேக வேகமா அந்த டென்ட் கிட்ட போய் பார்த்தாங்க. அங்க சிச்சு சுட சுட கோழி குழம்பு தயாரா வச்சிருந்தா. சிச்சு, கொட்டுற இந்த மலைக்கு சுட சுட சிக்கன் குழம்பு அப்படின்னா யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? இன்னைக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு சுட சுட சாப்பாடும் கோழி குழம்பு ஊற்றி கொடு. இன்னைக்கு நான் ஒரு புடி பிடிக்க போறேன். சிச்சு, எனக்கும் ஒரு பிளேட்டு கூட. இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரா செட் ஆயிடும். சிச்சு ரொம்பவும் சந்தோஷமா, வாங்க வாங்க, எல்லாருக்கும் பரிமாறுறேன் இந்த மலையில. சிச்சுவோட நாட்டுக்கோழி குழம்பு எப்படி இருக்கு பாருங்க. சோட்டு சாப்பிட்டு பார்த்து, வாவ் சிச்சு, உண்மையிலேயே இந்த குழம்பு ரொம்ப ருசியா இருக்கு. கறியெல்லாம் நல்லா வெந்து மெதுவா இருக்கு. மசாலாவும் நல்லா இறங்கிருக்கு. நீ ரொம்ப நாள் யோசிச்சு இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல லாபத்தை சம்பாதிக்கிறது தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆமாம் சிச்சு, 10 நாள் உட்காந்து யோசிச்சாலும் நல்ல முடிவை தான் எடுத்திருக்கேன்.
உன்னோட வியாபாரத்துக்கு உனக்கு ஆல் தி பெஸ்ட். சிச்சு ரொம்பவே சந்தோஷமா இருந்தா. அவ செஞ்சு கொண்டு வந்த அந்த சாப்பாடு குழம்பு 1 மணி நேரத்திலே வித்து தீந்துருச்சு. இப்ப அவருடைய கள்ளப்பெட்டியில் நிறைய பணம் தான் இருந்துச்சு. சரியா அந்த நேரத்துல தான் பசங்களான புஜ்ஜி பன்னு கடையை பிடிச்சுக்கிட்டு அங்க வந்தாங்க. சிச்சு ஆண்டி, இந்த குழம்போட வாசனை கமகமான வருது, எங்களுக்கும் ஒரு பிளேட் கொடுங்க ஆண்டி. அப்போ சிச்சு சிரிச்சுக்கிட்டே, ஐயோ பசங்களா, காலி ஆயிடுச்சே, நாளைக்கு காலையிலே வாங்க, சுட சுட முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்குறேன். ஆண்டி, கோழி குழம்பு காலி ஆயிடுச்சா? அப்படின்னா நாளைக்குல இருந்து நீங்க சிக்கன் பிரியாணியும் செய்யுங்க. இந்த கொற்ற மலையோட கிளைமேட்டுக்கு சுட சுட பிரியாணி அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஊருக்குள்ள இருக்கிற பறவைங்க எல்லாரும் வந்து வாங்கிக்குவாங்க. அப்போ சிச்சு காக்கா, டே பன்னு, உண்மையிலேயே நீ எனக்கு நல்ல யோசனை கொடுத்துருக்கடா. நாளையில இருந்து இந்த கடையில சுட சுட தம் பிரியாணியும் இருக்கும், நீங்க வாங்க, ரெடியா இருக்கோம். எல்லாரும் சிச்சுவை மனசார பாராட்டினாங்க. அப்படி சிச்சு காக்கா டைம் எடுத்து 10 மாசமா யோசிச்சாலும் கூட சரியான நேரத்துல சரியான வியாபாரம் ஆரம்பிச்சதுனால அவ வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே நடந்துச்சு. அப்படி சிச்சு ஆரம்பிச்ச வியாபாரம் ரொம்பவும் நல்லா இருந்ததுனால அவ சமைக்கிற அந்த கோழி குழம்பு சுவையா இருக்கிறதுனால ஊர்ல இருக்கிற எல்லா பறவைகளும் சிச்சுவோட கடைக்கு வந்ததா அந்த கோழி குழம்பு சாப்பாட்டையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மலையில் மரத்தின் மேல் ஹோட்டல். சிச்சு காக்காவை பத்தி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவ எந்த வியாபாரம் செஞ்சாலும் அதுல எப்படியாவது அதிகமா லாபம் வரணும் அப்படின்னு தான் பாப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சாப்பாடு கடை நடத்தினா. சாப்பாடு, 2 வகையான குழம்பு அப்படின்னு எல்லாருக்குமே சாப்பாடை வித்துக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த சாப்பாட்டுக்கு அவ சாதாரணமா விலை வைக்கல. 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்ன விலை வைப்பாங்களோ அந்த விலை வச்சா. யாராவது வந்து ரேட்டை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னா கேட்கவே மாட்டா. ஏன் சமையல் சுவையே அதிகமா இருக்கும், அதுக்கு இந்த விலையே ரொம்ப கம்மி, இருந்தா வாங்கிக்கோங்க இல்லைன்னா விடுங்கன்னு சொல்லுவா. ஒரு நாள் காலையில சிச்சு காக்கா எப்பவும் போலவே சாப்பாடெல்லாம் தயார் பண்ணிட்டு கஸ்டமர்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா காலையில இருந்து மதியம் ஆச்சு, சாயந்தர நேரமும் ஆச்சு. ஆனா எந்த ஒரு பறவையும் வரவே இல்ல. செஞ்ச சாப்பாடு குழம்பு எல்லாமே சில்லுன்னு போய் வீணாவே போயிடுச்சு. சிச்சு காக்கா கவலையா, என்னடா சின்னு, காலையில இருந்து நின்னு நின்னு எனக்கு இடுப்பு வலி கால் வலி வந்ததுதான் மிச்சம். ஊருக்குள்ள இருக்கிற பறவைங்க எல்லாம் என்னோட சமையல் ருசிக்கு கியூ கட்டி நிப்பாங்க, இன்னைக்கு யாருமே வரல. ஊருக்குள்ள இருக்கிற பறவைங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? அதுக்கு சின்ன காக்கா, எங்கம்மா போயிருப்பாங்க? இந்த சிச்சு கடையில விலை அதிகமா விக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க வீட்லயே கஞ்சி காய்ச்சி குடிப்பாங்க. நீங்க விலைய குறைச்சிருங்கன்னு சொன்னா எங்கேயாவது கேக்குறீங்களா? கத்திரிக்காய் குழம்புக்கே ரேட்டு, சாம்பார் குழம்புக்கே ஒரு ரேட்டுன்னு அதிகமா விக்கிறீங்க. சிச்சு காக்கா கோவமா, என்னடா நீயும் அவங்கள மாதிரியே பேசுற? நான் கஷ்டப்பட்டு வேலை செய்ததுக்கு இவ்ளோ கூட ரேட் இல்லைன்னா எப்படிடா சின்னு? அம்மா, ரேட்டெல்லாம் அப்புறம், நீ ரேட்டை அதிகமா ஆக்குனா அவங்க ஜோப்ல காசு இருக்கணும்ல. நான் சொல்றத கேளு, ஒரு பெரிய போர்டு எடுத்து ரேட்டை குறைச்சிட்டோன்னு போடுங்க, அப்ப பாருங்க எப்படி வருவாங்கன்னு. சிச்சு காக்கா யோசிச்சு பார்த்து, சரி சரி, இன்னைக்கு நீ இவ்ளோ தூரம் சொல்றதுனால உன் பேச்ச கேட்டு நான் விலைய குறைக்கிறேன். நாளைக்கே போர்டுல விலைய குறைச்சிட்டேன்னு எழுதி போடுறேன், அப்பவாவது வராங்களா பாக்கலாம். இன்னைக்கு இந்த ஆறி போன சாப்பாடை நம்மளே சாப்பிடலாம். அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா அவ ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சிருந்தா. சிச்சு காக்காவோட ஹோட்டல் ரேட்டை குறைச்சிருக்கேன், சாப்பாடு வெறும் 10 ரூபாய் தான், குழம்பு வெறும் 20 ரூபாய் தான் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்படின்னு போர்டுல போட்டுட்டு எல்லாத்தையும் சமைச்சு என்னைக்காவது கஸ்டமர்ஸ் வருவாங்களா அப்படின்னு சிச்சு காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா அன்னைக்கும் யாருமே வரல. மதியம் வரைக்கும் கூட யாருமே வரல. ஏன் சாயந்தர நேரம் ஆச்சு, அப்ப வரைக்கும் கூட யாருமே அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. பாவம் சிச்சு அதை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டான். எங்கடா சின்னு, உன் பேச்ச கேட்டு நான் விலையெல்லாம் குறைச்சா கூட எந்த பறவைங்களும் சாப்பிட வரல. அப்படின்னா இன்னைக்கும் நான் சமைச்சதெல்லாம் வேஸ்ட் தானா? இதுக்காக இன்வெஸ்ட் பண்ண என்னோட காசெல்லாம் அவ்வளவுதானா? அம்மா, நீங்க போர்டை வீட்டு முன்னாடி போட்டா யாருக்குங்கம்மா தெரியும்? பறவைங்க எப்பவுமே ஆகாயத்துல பறந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, மரத்து மேல உக்காந்து இருக்கோம். நீங்க வீட்டு முன்னாடி போர்டு போட்டா எப்படி தெரியும்? சிச்சு காக்கா குழப்பமா, அப்படின்னா நான் வியாபாரத்தை வீட்டு முன்னாடி செய்யாம வேற எங்கடா செய்யறது? அம்மா, உங்க வியாபாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லா பறவைங்களும் வந்து உங்க சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னா நீங்க கீழே இருந்தா நடக்காத விஷயம். நீங்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆகாயத்துல இருக்கணும். அப்படின்னா நீங்க கீழே வியாபாரம் பண்ணக்கூடாது, மேலதான் வியாபாரம் பண்ணணும். சிச்சு காக்கா யோசிச்சு பார்த்து, பறவைங்க தலை தூக்கி என்ன பார்க்கணுமா? அதுக்காக நான் என்ன பண்ணணும்?
சின்னு எனக்கு புரிஞ்சு போச்சுடா. இந்த பறவைங்க தலை தூக்கி என்ன பார்க்கணும்னா நான் எப்படி வியாபாரம் பண்ணணும், எங்க பண்ணணும்னு நான் இப்போ தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்டா. நாளையில இருந்து நீ என்ன பார்க்க தானே போற. பறவைங்க எல்லாருமே தலை தூக்கி பாக்குற மாதிரி நான் எப்படி வியாபாரம் செய்யறேன் பாரு. அம்மா இப்படிதாம்மா பாசிட்டிவா பேசணும், அப்பதாம்மா வியாபாரம் நல்லா நடக்கும். அன்னைக்கு ராத்திரி சிச்சு காக்கா இத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சின்னு தலை நிமிந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னத அவ வேற அர்த்தத்துல புரிஞ்சுக்கிட்டா. அடுத்த நாள் காலையில ஊருக்கு மத்தியில ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்து மேல ஏறி நின்னா அந்த ஊரு தெளிவா தெரியும். சிச்சு காக்கா அவ ஹோட்டலுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய கிளையில ஒரு பெரிய மேடைய தயார் பண்ணா. அதை இப்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு ட்ரீ ஹோட்டல் மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில திடீர்னு வானிலை மாற ஆரம்பிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அந்த குளிரா இருக்கிற வானிலையில சிச்சு காக்காவுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா சத்தமா, அப்பா மழை இன்னைக்கு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மழைக்கு யாராவது சுட சுட சாப்பாடை சாப்பிடுவாங்களா? இந்த மழைக்கு எல்லாருக்கும் சுட சுட பஜ்ஜி சாப்பிடணும் போல இருக்கும். இப்ப நான் பஜ்ஜி செய்யறேன். சிச்சு காக்கா உடனே அங்க அடுப்பை பத்த வச்சு சுட சுட பஜ்ஜியை சுட ஆரம்பிச்சுது. அந்த பஜ்ஜியோட வாசம் ஊர் முழுக்க பரவும் ஆரம்பிச்சுது. அப்போ சிச்சு காக்கா கையில ஒரு மைக்க பிடிச்சுக்கிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கலான்னு பார்த்துச்சு. சிச்சு அந்த மைக்ல ரொம்ப சத்தமா, ஹலோ 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 ஹலோ, ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்களும் நான் சொல்றத கவனமா கேட்டுக்குங்க. கொட்டுற இந்த மழையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சுட சுட பஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி வெங்காய பக்கோடா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்து சாப்பிட்டு போங்க. சிச்சு காக்கா மைக்ல பேசிக்கிட்டு இருந்தது அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே கேட்டுச்சு. அப்பதான் துணியோட வீட்டுல துணியும் சோட்டுவும் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பஜ்ஜியோட வாசமும் சிச்சு காக்காவோட அனௌன்ஸ்மெண்ட்டும் அவங்க 2 பேருடைய காதலையும் விழுந்துச்சு. அட என்ன இது, சிச்சுவோட குரல் தானே. ஆனா சிச்சுவோட குரல் கீழ இருந்து கேக்குற மாதிரி இல்லையே, ஏதோ ஹைட்ல இருந்து பேசுற மாதிரி இருக்கு. அட ஆமாம் துணி, கொட்டுற மழையில சுட சுட பஜ்ஜி அப்படின்னா எவ்வளவு ருசியா இருக்கும். சரி வா நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாம். அப்படி துணியும் சோட்டுவும் கொடைய பிடிச்சுக்கிட்டு வெளியில வந்தாங்க. அவங்க கூட மகிக்கழுகு, லூசிபுரா, குஹுவாத்து எல்லாருமே அந்த பஜ்ஜியோட வாசத்தையும் சிச்சு கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் பார்த்து அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க. ஆனா அங்க சிச்சுவை காணோம். அட ஆமாம் துணி, சிச்சுவோட குரல் மட்டும் கேக்குதே தவிர கடை எங்கேயுமே காணோம். அது மட்டும் இல்ல, பஜ்ஜி வாசனை கூட வருதே. ஆமா மகி, குரல் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா சிச்சு எங்கேயுமே காணலையே. பேய் ஏதாவது பஜ்ஜி போண்டா அப்படின்னு கடை போட்டிருக்கா? சிச்சு காக்கா மேல நின்னுக்கிட்டு, லூசி, பேய் இல்ல, உங்களோட சிச்சு காக்கா. கீழே ஏன் பாக்குறீங்க? தலை தூக்கி மேல பாருங்க, நான் மேல இருக்கேன். எல்லாருமே தலை நிமிந்து மேல பார்த்தாங்க. அப்போ மரத்துக்கு மேல ஒரு ஹோட்டல்ல அடுப்பை வச்சு அந்த அடுப்புல சுட சுட பஜ்ஜியை சுட்டுக்கிட்டு இருந்தா சிச்சு காக்கா. சிச்சு காக்காவோட அந்த மரத்துக்கு மேல இருக்கிற ஹோட்டலை பார்த்து எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாருமே கீழே இருந்து தலை நிமிந்து மேல பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ துணி ஆச்சரியமா, என்ன சிச்சு, மரத்து மேல போய் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன். நீ என்ன பைத்தியமா? மரத்து மேல யாராவது பஜ்ஜி வியாபாரத்தை செய்வாங்களா? என்ன சிச்சு, மரத்து மேல வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்க? கீழே இருந்தா நாங்க எல்லாம் வந்து வாங்குவோம். நீ கீழே வாடி, நாங்க எல்லாம் பஜ்ஜியை வாங்கிக்கிறோம். இங்க பாருங்க, என்னோட பையன் சின்ன சொன்னான் வியாபாரத்துல எப்பவுமே மேல மேல போகணும்னு. அப்பதான் நான் ஒரு விஷயத்த யோசிச்சேன். நீங்க எல்லாரும் என்ன அண்ணாந்து பாக்குற மாதிரி மரத்து மேல வியாபாரத்தை ஆரம்பிச்சா என் வியாபாரம் டாப்ல இருக்கும்னு. எல்லாரும் மேல வாங்க. மகிக்கழுகு சிரிச்சுக்கிட்டே, ஐயோ பைத்தியக்காரி, உன் புள்ள ஏதோ ஒரு அர்த்தத்துல சொல்லிருக்காண்டி, அதை புரிஞ்சுக்காம நீ என்னன்னா அந்தரத்திலேயே வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கியா? அந்த பஜ்ஜி எல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே வா, மரத்து மேலே ஏறினா நாங்க விழுந்துடுவோம். ஓ, பஜ்ஜிய கீழே கொடுக்கணுமா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ லிஃப்ட் சிஸ்டம் ஆரம்பிக்கிறேன். சிச்சு காக்கா ஒரு சின்ன கூடைய கைத்துல கட்டி கீழே விட்டா. உங்களுக்கு எவ்வளவு பஜ்ஜி வேணுமோ அவ்வளோ காசு அந்த கூடையில போடுங்க, நானும் பஜ்ஜிய கூடையிலேயே அனுப்புறேன். துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, சரி சிச்சு, எனக்கு 2 பிளேட்டு மிளகா பஜ்ஜி வேணும். காசை கூடையிலேயே போட்டிருக்கேன் பாரு. எனக்கு கூட 2 பிளேட்டு வெங்காயம் பக்கோடா வேணும். காசை கூடையில போட்டிருக்கேன் பாரு. அப்படி சிச்சு காக்கா அந்த கூடையில இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு சூடா பஜ்ஜியை வச்சு கீழே அனுப்புச்சு. கீழே இருந்த எல்லாருமே அந்த மழை நேரத்துல அந்த பஜ்ஜியை சுட சுட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.
நல்ல மழை பெய்யுற நேரத்துல அந்த பஜ்ஜி சாப்பிடுறது அவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சும் இருந்துச்சு. வாவ் சிச்சு, இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட பஜ்ஜி ரொம்ப சூப்பரா இருக்கு. அது கூட லிஃப்ட் சிஸ்டம்ல மேல இருந்து வர்றது இன்னும் பயங்கரமா இருக்கு. சிச்சு, உன்னோட ஐடியா சூப்பர். இந்த மாதிரி விலையை குறைச்சி விதவிதமா வியாபாரத்தை ஆரம்பிச்சா எதுக்கு உனக்கு வியாபாரம் ஆகாது? இன்னைக்கு உன் பஜ்ஜி எல்லாம் காலியாக போகுது பாரு. சிச்சு காக்கா சந்தோஷமா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்னோட கடைக்கு வந்த உங்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இன்னும் யாருக்காவது பஜ்ஜி வேணும்னா சீக்கிரமா சொல்லுங்க, கூட ரெடியா இருக்கு. அப்படி அந்த மழையில சிச்சு காக்காவோட ஹோட்டல் வியாபாரம் பம்பர் ஹிட் ஆச்சு. எல்லாருமே அந்த மழை நேரத்துல அங்க வந்து பஜ்ஜியை வாங்கி சாப்பிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. சாயந்தர நேரம் வியாபாரமும் முடிஞ்சது, மழையும் நின்னுச்சு. சிச்சு காக்கா கல்லா பெட்டி நிறைய இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா அங்கிருந்து வீட்டுக்கு போச்சு. சிச்சு காக்கா வீட்டுக்கு போய் சின்ன கிட்ட அந்த பணத்தை காட்டினா. டேய் சின்னு, நீ சொன்னது உண்மைதான்டா. இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்தது. கல்லா பெட்டி நிறைஞ்சிருக்கு பாரு. சின்ன காக்கா ஆச்சரியமா, அம்மா உண்மையிலேயே நீங்க விலையை குறைச்சிட்டீங்களா? அதனால தானே இன்னைக்கு வியாபாரமாச்சு. டேய், நான் விலையை குறைச்சது மட்டும் இல்லடா, மரத்து மேலேயே ஒரு ட்ரீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு மழை அதிகமா வந்ததுனால அங்க பஜ்ஜி போண்டான்னு செஞ்சேன். ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்களும் என்கிட்ட வந்து பஜ்ஜிய வாங்கி சாப்பிட்டாங்க. சின்னு அதை கேட்டு ஷாக் ஆயிட்டான். என்னது, நீங்க மரத்து மேல ஏறி வியாபாரத்தை செஞ்சீங்களா? என்னம்மா, நான் என்ன சொன்னேன்? நீங்க உயரத்துக்கு போய் நல்ல வியாபாரத்தை செய்யணும்னு சொன்னேன். அதோட அர்த்தம் நீங்க விலைய குறைச்சி இதே மாதிரி வியாபாரம் செஞ்சீங்கன்னா பெரிய ஹோட்டல் வச்சு நடத்தலான்னு. நீங்க என்னம்மா இப்படி போய் யோசிச்சிருக்கீங்க? சிச்சு சிரிச்சுக்கிட்டே, டேய், நீ எந்த நோக்கத்தோட சொன்னியோ எனக்கு தெரியாது. ஆனா என்னோட வியாபாரம் கிளிக் ஆச்சுல, அதுதான் எனக்கு சந்தோஷம். நாளையில இருந்து மறுபடியும் மரத்து மேலேயே வியாபாரத்தை ஆரம்பிக்கிற. வேணும்னா கீழே ஒரு டென்ட் போடுறேன். சின்னு ஆச்சரியமா, என்னவோ அம்மா, நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு செய்றீங்க. எப்படியோ உங்க வியாபாரம் கிளிக் ஆகி உங்களுக்கு நல்லபடியா லாபம் வந்ததே அது போதும் எனக்கு. டேய், நாளைக்கும் மழை வரணும்டா, அப்பதான் எனக்கு பஜ்ஜி வியாபாரம் நல்லா நடக்கும். அப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டாங்க. சின்ன காக்கா சொன்ன வார்த்தைய சிச்சு காக்கா தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் அவளுடைய புத்திசாலித்தனத்தினாலயோ கிரியேட்டிவிட்டியாலயும் அவ வியாபாரம் அன்னைக்கு ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. அன்னையில இருந்து அவளுடைய வியாபாரம் அந்த மரத்துக்கு மேல இருக்கிற ஹோட்டல்ல ரொம்ப சூப்பராவே நடந்துச்சு. பறவைங்க எல்லாருக்கும் கூட அங்க போய் சாப்பிடுறது ஒரு விதமான புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கறதுனால சிச்சு காக்காவோட யோசனை சக்சஸ் ஆச்சு. அவளுடைய வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு.